வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. எலெக்ஷன் கிட்ட வருது. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எலெக்ஷன். ஏன்னா திங்கட்கிழமையோட கேம்பெயின் முடியுது. இது கேம்பெயினா இது பிரச்சாரம் முடியுது. என்ன எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி. உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு. என்ன ஆனால் எலெக்ஷனுக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. என்ன யாரும் ஓட்டு போடாமல் மட்டும் வீட்டில் உட்காந்துடாதீங்க. நான் கிட்டத்தட்ட போன முறை ஓட்டு போடலை. இந்த முறை நான் ஓட்டு போட்டு கண்டிப்பாக நான் ஊருக்கு போயிடுவேன். சரிங்களா? நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் ஊருக்கு போய் ஓட்டு போட்டுருங்க. என்ன ஆனால் நல்லவங்கள பார்த்து போடுங்க. என்ன எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, அதாவது நான் இது பிரச்சாரமாகவே நான் பண்ணுறேண்ணே. இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாங்களா, நான் படத்தில் இருந்தெல்லாம் வந்திருக்காங்க, நடிக்க வந்திருக்காங்க. நம்ம நடிகர் விஜய் என்னெல்லாம் இருக்காரெல்லாம் நடிக்க வந்திருக்காப்புல. என்ன அவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு சுத்த வேஸ்ட்டு. என்ன அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு வருவார், வந்துட்டு இப்படி கையை கட்டி இப்படி போயிடுவார் பார்த்துங்க. என்ன கையை கட்டி போயிடுவார். சுத்தமாக பேச தெரியாது. சின்ன பிள்ளை பாவம். பணம் நிறையா இருக்குது, பதவி ஆசைக்கு வந்துட்டார். தெரியாதனமாக யாரும் ஓட்டு போட்டு தொலைச்சி போடாங்க. நீங்கள் நம்ம அண்ணன் சீமானுக்கு ஓட்டு போடுங்க. நானாக விரும்பி கேட்குறேன். இது என்னோடய பிரச்சாரம். அதாவது ஓட்டு போட்டு அவங்கவுங்க உரிமை. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுங்க. நான் அவங்கள எதுவுமே சொல்லலை. என்னுடைய கடமை என்ன தெரியுமா நான் சொல்லக்கூடியது? அண்ணன் சீமானுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. இதை நான் எதுக்கு சொல்கிறேங்க கேளுங்களேன். விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் சீமான் கட்சி எவ்வளோ முக்கியங்கிறது நமக்கு தெரியுது. என்ன விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் எவ்வளோ முட்டாள் ஜனங்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியுது. பார்த்துக்குங்க. அவர் மட்டும் அரசியலுக்கு வந்தான்னு வைங்களா, நாடு சின்ன பண்ணமாக நாசமாக போயிடும். ரொம்ப நாசமாக போயிடும். அதனால் நீங்கள் அவர் இப்படி டான்ஸ் ஆடுறாரு, இப்படி இருக்கிறதுக்கு தலையாட்டுறன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்றீங்க? தயவுசெய்து ஓட்டு போடாதீங்க. அந்த ஒரு திரை கவர்ச்சிக்காக நீங்கள் தயவுசெய்து ஓட்டு போடாதீங்க. அண்ணன் சீமானுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை கண்டிப்பாக நிச்சயமாக அண்ணன் சீமான் கொடுப்பாரு. அப்படி பேச்செல்லாம் கவனிச்சிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு மனுஷனுக்கு தேவை என்ன சொல்லுங்க? படிப்பு, என்ன கல்வி, அதுக்கப்புறம் ஒரு குடி தண்ணி, படிப்பு இலவசமாக, தண்ணி குடிக்கிற தண்ணி இலவசமாக, அப்புறம் மருத்துவம் இலவசம். இதை தவிர நமக்கு வேறு என்னங்க வேணும்? மாதம் நம்ம 1000 2000 கவர்மெண்ட் தருது, அது ரைட் ஓகேங்க. ஒரு கேன்சர் வந்தோ அல்லது கிட்னி ஃபெயிலரோ ஏதோ ஆஸ்பத்திரி படுத்தணும், லட்சக்கணக்கில் நம்ம கொடுக்கணும். அது பணம் எங்கே? நம்ம கையில் தானே கொடுக்குறோன்னு சொல்லுங்கள். என்ன இன்றைக்கி பெரிய அரசியல்வாதி யாராச்சும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்றாங்களா? கிடையாது. எல்லாம் தனியார் ஆஸ்பத்திரி சேர்றாங்க. நம்மளை இவ்வளோ கஷ்டப்பட்டவங்க தான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்றாங்க. புரியுதுங்களா? அதனால் விஜய் அண்ணா கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே தனியாக நிற்கிறாரு. அவருக்கு கிட்டத்தட்ட வாக்கு சதவீதம் கூடிக்கிட்டே போகுது. இது என்னால் முடிஞ்ச சிறு உதவி. நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். என் யூடியூப் சேனல் உள்ள இந்த வீடியோ, நான் என்னுடைய வீடியோலாம் எப்படி போட்டோம் உங்களுக்கு தெரியும். எனக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. எல்லா வீடியோவுமே டெலிட் பண்ணிட்டேன். நான் போட்ட லைவ் எல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன லைவ் எல்லாம் டெலிட் பண்ணி பார்ப்போம், முடிஞ்சால் லைவ் போடுவோம். என்ன லைவ் போடுவோம். நான் என்னுடைய சாங் ஃபுல்லாகவே காதல் சாங்காக தான் இருக்கும். காதல் சாங்கு, சோக சாங்கு, இப்படி தான் இருக்கும். என்ன இப்படி தான் இருக்கும். இப்போ நமக்கு அது முக்கியம் இல்லை. நமக்கு நம்ம நாடு தான் முக்கியம். என்ன நான் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்னும் பேசி போடலான்ட்டு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன உண்மையிலே உங்களுக்கு என்ன பிடிக்கணும்னா, அண்ணன் சீமானை பிடிக்கணும்னா, நம்ம தமிழ்நாட்டை நம்ம தமிழை பிடிக்கணும்னா சீமான் அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க. விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. ஏற்கலப்பி விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. ரொம்ப நன்றி மக்களே. வாழ்க தமிழ்.